5ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிக உன்னதமான ஒரு கட்டளை வார்த்தை என்னவென்றால், அன்பினாலே ஊழியம் செய்ய வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம்? சிலுவை என்பது அன்பின் சின்னமாய் இருக்கிறது. பாவியாய் இருந்த நமக்காக, துரோகிகளாக இருந்த நமக்காக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த நமக்காக, அன்பின் உருவமாகவே வந்த இயேசு நமக்காக பலியானார் சிலுவையில். அவர் சிலுவை சுமந்தார், இரத்தம் சிந்தினார், சரீரத்திலே காயங்களுக்காக தன் சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். இவைகள் எல்லாமே அவர் நம்மேல் வைத்த அன்பின் அடையாளமாக இருக்கிறது. சவுக்கையினால் அடித்த பொழுது அதன் மூலமாய் தன் அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு, வேதம் என்பது அன்பின் புஸ்தகமாக இருக்கிறது. நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற, கைகளில் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேதாகமத்தின் அடையாளம் என்ன? இது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த வேதம் என்கிற அன்பின் புஸ்தகத்தை நம்முடைய கையிலே அவர் தந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் பெயரிலே கிறிஸ்தவர்களாய் வாழுவதை விட மற்றவிடத்திலே அன்புள்ளவர்களாய் வாழும்போது தேவன் இன்னும் மகிமைப்படுகிறார். அன்பில்லாமல் நீங்கள் எவ்வளவு ஆராதனை நடத்தினாலும், எவ்வளவு நீங்கள் ஆராதனை செய்தாலும், எத்தனை பாடல்கள் பாடினாலும், எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டாலும் கொடுத்தாலும், நீங்கள் அன்பில்லை என்றால் நீங்கள் வெறுமையாக இருப்பீர்கள் என்று சத்திய வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. ரோமர் 5:5 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, ரோமர் புஸ்தகத்தை திருப்போம். அதில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலே நமக்கு அன்பின், அதாவது அருளப்பட்டிருக்கிற அன்பின் ஆவி, நம்ம மேல ஒரு அன்பின் ஆவி இருக்கணும். உங்ககிட்ட அன்பு இருக்குதா அப்படின்னு நீங்க உங்களை நீங்க பரிசோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. அன்பில்லாம இருந்தீங்கன்னா நீங்க பரலோகம் வர முடியாது. எத்தனை வருஷம் நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆளா இருக்கலாம், பைபிளை தூக்கிக்கிட்டே அலைகிற ஆளா இருக்கலாம், நிறைய பைபிள் என்கிட்ட இருக்குன்னாலும் பரவாயில்ல, வசனம் எல்லாம் எனக்கு தெரியும் சொன்னாலும் பரவாயில்ல, அன்பு இல்லைன்னா நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அன்பா இருங்க, எல்லாரோடும் அன்பா இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு அன்பு கூர்ந்ததுனால தான் காட்டி கொடுத்தவனை கூட என்ன சொன்னாரு? சிநேகிதனே அப்படி சொன்னார். காட்டி கொடுத்த யூதாசை என்ன சொன்னாரு? சிநேகிதனே. அன்பு இல்லைன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? உங்களை ஒருத்த போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டான், அல்லது போலீஸ் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றான், இவர் நான் பார்த்தேன், இவர் தான் அந்த கொலையை செஞ்சாருன்னு உங்களை பார்த்து சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆஹா, ரொம்ப அருமையான தம்பியா இருக்கிய, இப்படி ஒரு உள்ளத்தை இந்த உலகத்தில் நான் பார்க்கல, உன்னை ரொம்ப நேசிக்கிறோம்னு அவனை போய் கட்டி பிடிக்க செய்வீங்க? என்ன செஞ்சிருவீங்க? கொள்ளையில போறவனே நீ விளங்குவியா? நீ நாசமா போயிருவடா, உன் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிருமடா, அப்படிதானே சொல்லுவோம். பிராக்டிக்கல் அதுதானே, அதுதானே உண்மை. ஏன்னா நம்மளை பொய் சாட்சி சொல்லி காட்டி கொடுக்குறான், செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு நம்மளை குற்றம் சாட்டுகிறான். அப்போ நம்முடைய கோபம் வெகுண்டெழும்பி வந்து நம்ம வார்த்தையினாலே அவனை சபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் கட்டி பிடிச்சி அவன் முத்தம் கொடுக்குறான். இந்த ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனே, முத்தத்தினாலாயா என்னைய நீ என்ன செய்யற? எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவருக்கு ரொம்ப கண்ணீரே வந்துருச்சு. அவர் ரொம்ப நொந்து போனார். ஏன்னா ஆண்டவருக்கு அன்பு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ அன்பு வேற ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கலாம்ல, வேற ஏதோ ஒரு கோபத்தை எடுத்திருக்கலாம், அல்லது நான் யார் மேல கல்ல எறியணும், அவர் யார் மேல படுது, அவர் தான் இயேசுன்னு வேற ஏதாவது ஒரு சூட்சமத்தை நீ செஞ்சிருக்கலாம். ஆனால் நீ செய்தது என்ன? நான் இந்த பூமிக்கு வந்ததே அன்பினாலே வந்தேன். அந்த அன்பையே கொச்சப்படுத்துறது போல அன்பினாலே என்னை நீர் காட்டி கொடுக்கிறாய். ஆண்டவர் கேட்காரு, முத்தத்தினாலாயப்பா என்னை நீ காட்டி கொடுக்கிற? காட்டி கொடுக்கறதுக்கு
உனக்கு வேற ஒரு காரியம் உனக்கு கிடைக்கலையா? இந்த காலவேளையில் நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நீங்க அன்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அன்பு இருந்ததுனால தான் பேதுருவை தேடி போனார். அன்பு இருந்ததுனால தான் யார்கிட்ட அன்பு காட்டினார், நேசிச்சாரு. இந்த யூதாஸ் காரியத்தை நேசிச்சார். நேற்று செய்தியில் சொல்லும்போது சொன்னேன், யூதாஸ் காரியத்தை மாத்திரம் அவன் காட்டி கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் முத்தத்தினாலயா காட்டி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அப்படியே காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கதறி இருந்தான்னு வச்சுக்கிடுங்க. அவன் இந்த பைபிளில் ஒரு 10 அதிகாரத்தை எழுத கர்த்தர் உதவி செய்திருப்பார். பவுலையெல்லாம் ஓவர்டேக் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் அனுபவத்தில் வந்திருக்கான். அவன் கடினமான பாதையில், நடைமுறை பாதையில் வந்துட்டான். அதனால அவனை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி இருப்பார். ஆனால் அவன் செய்த தப்பு என்ன செய்துட்டான்? அவன் அந்த காட்டி கொடுத்த உடனே ஓடியே போயிட்டான். அவன் ஓடி போய் என்ன செஞ்சானா, அவன் போய் நேர தேவாலயத்துக்கு போகிறான், சபைக்கு போகிறான், பாஸ்டர்கிட்ட போகிறான். பாஸ்டர் எவ்வளோ அன்புள்ள ஆளுன்னு பாருங்க. அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் நம்மளை மாதிரி கிடையாது. அவர் வேற மாதிரி ஒரு பாஸ்டர். நான் வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு அவர் வித்தியாசமான ஒரு பாஸ்டர். நேராக போகிறான். அந்த பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் அப்படின்றான். உடனே அந்த பாஸ்டர் என்ன செய்றாரு? எல்லாரும் இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா விழிப்போடு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூதாஸ் காரியத்தை ஓடுறான். போய் அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, ஆசாரியன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த பாஸ்டர் நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், இயேசுவையே காட்டி கொடுத்துட்டேன், செய்யக்கூடாத தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க, என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் என்ன செய்யறாரு? அன்புள்ள பாஸ்டர். அவர் சொன்ன வார்த்தை என்ன? அது உன்பாடு என்றார். அல்லேலூயா. இப்படி நம்ம சொல்லுவோமா? ஏதாவது ஒரு ஆத்மா வந்து பாஸ்டர் நான் பாவின்ட்டா போதும், டவார்னு அதை மடக்கிறோமே, நம்ம ஓடு உள்ளவா, உனக்காக ஜோம் பண்ணுதேன், இப்போ இதுக்கு தான்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், உனக்காகத்தானே ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்காக இப்படி ஒருத்தன் வருவேன்னு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஓடிவான்னு சொல்லி அவனை தள்ள கை வச்சு அவனுக்கு ஜோம் பண்ணி அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவனுக்கு ஞானசானத்தை கொடுத்து அவனை சபையில் உட்கார வச்சு கர்த்தரை ஆராதிக்க வச்சிருப்போமே. ஆனால் அந்த பாஸ்டர், அந்த ஆசாரியன் என்ன செய்தாரு? இது உன்பாடு என்று சொல்லி கதவை படார்னு அடிச்சு விட்டார். அல்லேலூயா. கதவை அடைக்கவும் அவன் என்ன செஞ்சான்? அந்த சில்லறைகளை, அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து தேவாலயத்தில் விசிறி அடிச்சுட்டு அவன் நேர மலை உச்சிக்கு போயிட்டான். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. மலை உச்சிக்கு போய் என்ன செஞ்சானா? 3 நாள் உபவாசமா இருந்தான். மலை உச்சியில போய் ஒரு குச்சை ஊன்னானாம். அப்போஸ்தலர்களுக்கு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குச்சை ஊன்னானாம். குச்சை ஊனி அதுல தூக்கு போட்டானா. கயிறு வெயிட்டு தாங்க முடியாம அந்த கயிறு அந்து விழுந்துச்சான். பைபிள் சொல்லுகிறது, அவன் வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புள்ள பாஸ்டர் அன்பு காட்டியிருந்தா அவனை ரட்சிப்புகள் நடத்தியிருக்கலாம். நிறைய பேர் உங்கள்கிட்ட சிலர் என்னை மன்னிச்சிருங்கன்னு யாரா வந்தா, நீங்க எவ்வளவு பெரிய தவறு அவர்கள் செய்திருந்தாலும் மனசார மன்னிச்சிட்டிங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். இந்த காலையில் அன்புள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுது, இயேசுவின் மேல் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். இயேசு மேலே உங்களுக்கு அன்பு இல்லைன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் வேற தெளிவாக எங்கேயும் சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்கார். அப்போ ஒருவன் அன்பு இல்லாதவனாக இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவன்னு பைபிள் சொல்லுகிறார். இப்போ ஒரு கேள்வி உங்களை நோக்கி வருகிறது, நீங்கள் எத்தனை பேர் அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கீங்களா? மாஸ்டர் அது எப்படி முடியும்? எல்லார்ட்டையும் அன்பா நம்ம என்னத்தை இருக்கிறது? நம்ம அன்பாக இருக்குன்னு போனால் அது ஒரே அம்பா மாறுது, அது மூஞ்ச தூக்குது, அது ஒரு மாதிரி குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. ஆமாம், சில நேரத்தில் நம்ம சிலர்கிட்ட போய் அன்பாக இருக்கலான்ட்டு போகும்போது அங்கே தான் மூஞ்சி முக்கா அப்படிக்கு தூக்கிட்டு என்னப்பா அப்படின்னா நொன்னப்பா பாப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் செய்வீங்க? கோர உச்சிக்கு ஏறும். சரி, நல்லா இன்னைக்காவது பிள்ளைகிட்ட நல்லா சந்தோஷமாக, மனைவிட்ட சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா பேசி ஒரு கடையில் போய் நல்லா சாப்பிடலாம். ஏதாவது ஒரு திட்டத்தோடு வரும்போது எங்க வந்த அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வீட்டுக்கு போகும்போது உங்கள் வீட்டில் நல்ல அன்புள்ள வார்த்தை தான் எதிர்பார்ப்போம். இந்த உலகத்திலேயே ஆண்களா பெண்களா ரொம்ப கஷ்டப்படுறது சொல்லுங்கள்? நீங்கள் உங்களை தான் சொல்லுவீங்க. ஆனால் ஆண்கள் பாருங்களேன், எங்கள் வீட்டம்மா தாங்க கஷ்டப்படுது அப்படி தான் விட்டு கொடுத்து போவாங்க ஆண்கள். ஆனால் பெண்கள் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுத்து போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய
முன்னுரிமையை கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க தாங்கவே மாட்டாங்க. பெண்களுடைய கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? உங்களை ஒப்பிட்டு ஒருத்தரை பேசிட்டா அந்த அம்மா செத்தியே போயிடும். இல்லைன்னா புருஷனை தீ வச்சு கொளுத்தி கொன்னே போடும். ஒப்பிடக்கூடாது. ஏமா செல்லம்மா வீட்டில் குழம்பு என்ன அருமையாக இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரி டென்ஷன் ஆயிடுவா. அப்போ நான் அப்படி பேராட்டாடும். அன்பு அங்கே இருக்காது. ஆண்களுடைய கஷ்டம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ ஆண்கள் படுற அந்த பாடு பெண்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, சமைக்கிறாங்க. அவங்களுக்கு அரிசி எங்கேருந்து வருது, பருப்பு எங்கேருந்து வருது, கறி எங்கேருந்து வருது. திடீர்னு பிள்ளைகள் கேட்கும், டாடி கறி சாப்பிடணும் போல இருக்குது, எங்கேருந்து வருதுன்னு பிள்ளைகளுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது. அருமை தெய்வ பிள்ளைகளே, வீட்டில் இருக்கிற பெண்கள் நீங்கள் எப்பொழுதும் கணவனை நேசித்து அன்பு காட்டி என்ன கண்டிஷனில் அவர் வர்றாருன்னு தெரியாமல் நீங்கள் கோவப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கணவனை முதல்ல நேசிங்க. அவர் படுற பாடு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வந்துடுது, நீங்கள் சமைக்கிறீங்க, சாப்பிடுவீங்க, பிள்ளைகளை பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு மாதத்துக்கு டியூ, லோன், செலவு, சமையல் ஜாமான், திடீர்னு மனைவி சொல்லுவா, சிலிண்டர் தீர்ந்து போச்சு. சரி வாங்கலாமா? வாங்கலாமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சிலிண்டர் இல்லாமல் எப்படி சமைப்பேன்? அப்படியே அரக்கி மாதிரி சில வீட்டில் கத்துவாங்க, பேய் மாதிரி கத்துவாங்க. ஆனால் இந்த கணவன் என்ன செய்வான்? ஐயோ சிலிண்டர் தீர்ந்து போச்சு, அதுக்கு என்ன செய்ய? ஐயோ 1000 ரூபா வேணுமே. அவன் அப்படியே மண்டையை போட்டு குழப்புவான். அந்த குழப்பி ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுக்குள்ள இங்கிருந்து கத்துறது. அப்போ சமயம் மண்ணவா திம்பாவா? என்ன திங்கிறது? மண்ணை திங்கதா? என்னமோ இவன் அப்படியே புலம்பி என்ன சொல்லி தெரியாமல் அவன் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி. இப்படி ஆக்க ஒருபோதும் கூடாது. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. சரிம்மா நான் சிலிண்டர் வாங்குறேன்னு சொன்னால் எப்படியாவது பாருங்கள், 2-3 நாள் கூட நான் என்ன செஞ்சுக்கிறேன். என்ன இந்த வார்த்தை எந்த பெண்கள் சொல்லுதீங்க? எந்த பெண்கள் சொல்லுதீங்க? சொல்லுதீங்களா? கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி ஒரு பெண்கள் நம்ம சபையில் இருந்தால், ஆண்டவரே நீ உமக்கு கோடான கோடி சோத்திரம் ஐயா. யார்கிட்ட கதை விட்டுட்டாலேயே. அல்லேலூயா. விறகுல எனக்கு டென்ஷன் ஆயிரும். விறகு எனக்கு புகை எனக்கு செட் ஆகாது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா இருப்பேன் நான் அப்படி சொல்லாங்க. அல்லேலூயா. வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சா? என்னங்க சிலிண்டர் தீர்ந்து போச்சு, ஆர்டர் புக் பண்ணிங்களா? புக் பண்ணலையா? உடனே வீட்டுக்காச்சு, ஐயோ புக் பண்ணலையே, உனைய கட்டுனதுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. புக் பண்ணலையா? சரி புக் பண்ணுங்க, ஒரு 2-3 நாள் ஆகட்டும், நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் விறகு வச்சுக்கிட்டு என்னத்தையாவது கரண்ட் அடுப்பு வச்சுக்கிட்டு உங்களுக்கு கஞ்ச கூட காய்ச்சி ஊற்றுறேன் அப்படி சொல்ல வரமாட்டேங்க. ஆண்களுடைய வேதனையை பெண்கள் புரிந்து கொண்டு அன்பு காட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இருக்கிறவன் தான் கர்த்தர் உண்டாக்கின ஒரு பாத்திரமாக இந்த பூமியில் இருக்கிறான் என்பதை மறந்து போகாதீங்க. யாரிடத்தில் அன்பாக இருக்கணும்? எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்கணும். சிலர் அன்பாக இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச ஆட்கள்கிட்ட தான் அன்பாக இருப்பாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது? எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவங்க மேலே அன்பாக இருப்பேன். ஆனால் எல்லார்ட்டையும் அன்பாக என்ன செய்ய முடியாது? இருக்கா? அல்லேலூயா, ஆமென். எல்லாரோடும் அன்பாக இருக்க சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். குறிப்பிட்ட ஆட்கள் கிடையாது. ரட்சிப்பு என்பது அன்பு தான். திருவிருந்துக்கு ஏன் நம்ம வர்றோம்? அன்பினால தான் திருவிருந்துக்கு வரோம். தேவன் மேல் நம்ம வைத்த அன்பு தான் திருவிருந்து. ஊழியம் ஏன் செய்கிறோம்? சபையில் ஏன் நம்ம ஊழியம் செய்கிறோம்? நான் ஏன் ஒவ்வொரு வீடாக அலைகிறேன்? கர்த்தர் மேல் உள்ள அன்பு தான் உங்கள் வீட்டுக்கு என்ன அடித்து உள்ள என்ன செய்யுது? தள்ளுது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரே அவயவமாய், அன்பினாலே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரே அவயவமாக இருக்கிறோமா? ஒரே அவயவம்னா என்ன? ஒரே அவயவம் சொல்லுங்க. சரீரம் ஒன்று தான், அவயவம். நாம் எல்லாரும் ஒரே அவயவமா? சரீரத்தில் ஒரு பார்ட் ஆஃப் பாடி, அப்படி தானே சொல்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்து என்கிற ஒரு சரீரத்தில் நாம் எல்லாரும் அவயவங்கள். ஒரு உறுப்புக்கு துன்பப்பட்டால் மற்ற எல்லா உறுப்பும் கண்ணீர் விடும். அல்லேலூயா. காலை போய் ஒரு செவுத்தில் இடிச்சிருங்க வேகமாக, தெரியாமல் இடிச்சிருச்சின்னு வைங்க. என்ன அம்மா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இடித்த உடனே சின்ன அருமையாக இருக்குது, இதைத்தான் நான் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் இடிச்சிருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இடித்த உடனே நகம் என்ன செய்யும்? உடையும், ரத்தம் கொலன்னு வரும். உடனே இடித்த உடனே ரத்தம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வரும்? சத்தம் வரும். ஐயா சொல்லுங்க, சத்தமா? ரத்தம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வரும்? இடித்த உடனே என்ன சொல்லுவீங்க? அம்மா அப்படி கத்துவீங்க. அம்மா அம்மா, என்ன மாடு கத்துதுன்ற மாதிரி கத்திடுவீங்க. கத்துன உடனே அப்போ ஃபஸ்ட்டு கால் இடிக்குது, வாய் என்ன சொல்லுது?
அம்மான்னு கத்துது. சிலர் ஏசப்பா அப்படி சொல்லுவோம், சிலர் ரொம்ப பரிசுத்தமா ஏசப்பா என்ன ரட்சிங்கப்பா. இது ஓவர் நடிப்பு, இருந்தாலும் நம்பிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்கன்னா அம்மாவெல்லாம் கூப்பிட மாட்டேன், ஏசப்பாவை தான் கூப்பிடுவேன். நான் அந்த டிக்கெட்லாம் நம்புறதே இல்லை. சிலர் அச்சுன்னு தும்னு ஏசப்பா அப்படி கூட நம்பிடலாம். ஆனால் பெருமைக்கு சொல்லுவோம்னா ஏசப்பாவை தவிர அச்சுனாலும் ஏசப்பா தான், குச்சினாலும் ஏசப்பா, இதெல்லாம் பொய் ப்ராட், நம்பிடாதீங்க. அப்போ கால் இடித்த உடனே எம்மான்னு கத்துறோம். அடுத்து என்ன வருது? கால் இடிக்குது, சத்தம் வாயில் வருது, கண்ணிலிருந்து கண்ணீர் கடன்னு வந்துடும். நீங்கள் அழணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்கள் அழணும்னு நினைப்பீங்களா? நான் ரொம்ப நேரமாக ஒரு 1/2 மணி நேரமாக அழுதுட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், அழலாம் நினைக்க மாட்டீங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம்? தண்ணி வந்துடும். உடனே அந்த காலத்தில் எங்களுக்கு உடனே நமக்கு மருந்து என்ன தான் கிடைக்கும்? மருந்து என்ன? எச்சி. உடனே தான் துப்பி இப்படி தேய்ச்சிருவோம். எத்தனை பேர் இப்படி தேய்ச்சிருக்கீங்க? நீங்களாம் டாட்டா பிறலாவாக இருப்பீங்க. உடனே அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போய் தான் மருந்து வாங்கி போல தெரியுது. நீங்கள் மண். அல்லேலூயா. மண்ணுக்கு செட் ஆகுது பாருங்க. அல்லேலூயா, ஆமென். ஆமாம். காப்பித்தூள் அப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். சரி, மண்டை உடஞ்சிருச்சுன்னா உடனே காப்பித்தூள் அமுக்குறாங்க, அது உள்ளே போய் செப்டிக் ஆகிடுதான். அந்த காலத்தில் ஆகலை, இப்போ ஆகுதான். அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறோம்? கால் இடிக்குது, வாயில் சத்தம் வருது, கண்ணில் கண்ணீர் வருது, உடனே அவசர 108 ஆம்புலன்ஸ் டகார்னு வாய்க்குள்ள போது அள்ளுது, போட்டுருது. இதுதான் நடக்குது. ஆனால் இடித்தது எங்கே தான்? காலில், ஒரு விரலில் தான் இடிச்சிச்சு. ஆனால் செயல்படுறது என்னதுலாம்? கண்ணுக்கு மூக்குலேருந்து ஒழுகுது, அழுது, சத்தம் வருது, தொண்டை கத்துது, காது கேட்குது, கையெல்லாம் மெடிசன் எடுக்குது, எல்லாம் இது எல்லாமே நடக்குது. அப்போ ஒரு உறுப்பு அடிபடும் போது சரீரம் முழுவதும் கஷ்டப்படுது. பார்த்தீங்களா? அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறோம். ஒருத்தர் கஷ்டப்பட்டா சரீரம் முழுவதும் வேதனைப்படுமா? சத்தமாக சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி அம்மா ஜார்ஜையா அவங்க ஒய்ஃப் வந்து காலில் லைட்டாக புண்ணு வந்துருச்சு, சேர் இழுத்துருச்சு, ரத்தம் வந்துருச்சு. ஐயா துடிச்ச துடி, யோ என்ன இப்படி என்ன ஒரு ஒரு பயங்கரமாகி போச்சு. அப்படி இருக்கணும்ன்றேன். ஒரு குடும்பம் ஒருத்தர் துன்பப்பட்டா சபையே அழணும். ஒரு விசுவாசி கஷ்டப்பட்டா முழு சபையும் அழணும். ஒரு விசுவாசி வியாதியா இருக்குதா, அந்த வியாதி உள்ள விசுவாசிக்காக நம்ம கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும். அதான் அன்பு. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? சபையில் ஒரு விசுவாசிக்கு உடம்பு சரியில்லை, அவள் செஞ்சதுக்கு அனுபவிக்கட்டும். என்ன பாடுபடுத்தினா போன வாரத்தில் என்னை போட்டு சேரில் தள்ளி உட்காரனா உட்கார மாட்டோம்ட்டா, அவள் அந்த சேரில் தான் உட்காருவோம்ன்றா அப்படின்னு அந்த அன்பு வரமாட்டிக்கு. ஒருத்தர் வியாதி படும்போது சந்தோஷப்படுறோம், ஒருத்தர் நொந்து போகும்போது நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். மாற்றணும். இந்த காலையில் மாறுதல் அவசியமாக இருக்கிறது. எல்லாரையும் நேசிக்க கர்த்தர் இந்த காலையில் உதவி செய்வார். அப்போது எப்படி நம்ம நேசிக்கணுமா? எதனால் நேசிக்கணுமா? அன்பினாலே நாம் எல்லாரும் ஒரே அவயவங்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் அன்பு காட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. 2வது வேதம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. 12 ரோமர் 12:10 எடுங்க. ரோமர் 12:10 சகோதர சிநேகத்திலே கணம் பண்ணுகிறதிலே. எதனால கணம் பண்ணணுமா? எதனால கணம் பண்ணணுமா? அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் கணம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் சொல்லணும், அவர் கோச்சுக்குவார். சோத்திரம் அப்படி சொல்லக்கூடாது. இவரை பார்த்துட்டு பார்க்காம போனால் கஷ்டமாகி போயிருன்னு பார்க்கக்கூடாது. அப்படி அல்ல, அன்பினாலே ஒருவர் கணம் பண்ணுங்க. பைபிள் சொல்றது கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒரு முந்தி அவர் சோத்திரம் சொல்றதுக்கு நான் சொல்லிடணும்னு அப்படி வாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கீங்க? நீங்கள் ஒருத்தருக்கு சோத்திரமா சொல்றீங்க. அல்லேலூயா. சோத்திரமே சிலர் சொல்றது இல்லை, சில பார்க்கறது இல்லை, சில பார்க்காம போயிடுறீங்க, சில பார்த்தும் பார்க்காம இருக்கீங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சோத்திரம் சொல்லும் போது அவங்க பார்க்க மாட்டாங்க. இது பெரிய கஷ்டமாக போயிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது? இப்போ நான் பார்த்துருக்கேன். நம்ம சோத்திரம் சொல்லிடுவோம், அவங்க பார்க்க மாட்டாங்க. ஜார்ஜியாவுக்கு நான் ப்ரேயருக்கு போகும்போது நிறைய வீடுகளில் ஜார்ஜியாவுக்கு எல்லாரும் சோத்திரமாங்க. ஐயா வேற ஏதோ ஒரு காரியம் யோசிப்பார். நான் உடனே ஐயா சோத்திரம் சொல்கிறாங்க என்னன்னு பார்ப்பார். கவனிக்காமல் விடுற காரியம் சில இருக்கு. சில நேரத்தில் நான் கவனிக்காமல் போயிடுவேன். ஐயா உங்களை சோத்திரம் சொல்கிறாங்க, ஐயா சொல்லுவார், அதுக்கப்புறம் சோத்திரம். ஆனால் என்னமோ ஏதோ ஒருவருக்கொருவர் சோத்திரம் பண்ணுறதுல முந்திக்கிடுங்க. ஆமாவா? அல்லேலூயா. பக்கத்தில் சோத்திரம் பண்ணுங்க. அவங்க சொல்கிறக்கு நீங்கள் சோத்திரம் சொல்லுங்கள். சிலெல்லாம் 3 நாள் ஆகி போயிரும் போல சோத்திரம் சொல்ல. அல்லேலூயா. அவங்க போயிடுவாங்க வத்தலை கொண்டு தாண்டி. இதுக்கப்புறம் சோத்திரம்னா எங்கே போகிறது?
அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிடுங்க. ஆமென். நம்ம ஒரு பழமொழி இருக்கு, பந்திக்கு படைக்கு. ஏன் அப்படியா? பந்திக்கு படைக்கு மிதி அடிமிதி வாங்குறதுக்கு அப்புறம் போய்க்கலாம், முதல்ல சாப்பிட்றணும்யா. இறைய போட்டா தான் நமக்கு யுத்தமே வரும். என்னம்மா? அப்படியா? ஆனால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோமே. பந்திக்கு என்ன செய்யணும்? திங்கணும். சிலர் பத்திரிக்கையில் சாப்பாடுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் ஒரு முறை திருநெல்வேலியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நானே அசந்து போனேன் பாருங்க, அந்த அம்மா சாப்பிட்டதை. நானே ரொம்ப வெக்ஸ் ஆகி போனேன். சாப்பா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படபடப்பாயிருப்பீங்க. இப்படி ஒரு சகோதரி இருக்காங்களான்னு. காரணம் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு கை இல்லை. ஒரு கை இல்லாமலே வேட்டைக்கு போய் கருப்சாமி வேட்டைக்கு போன மாதிரி அந்த அம்மா நின்றுக்கு அடித்தா. இப்படி பந்தி போச்சு, 2 போச்சு, 3 போச்சு, 4 போச்சு, 5வது பந்தி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என் கூட வந்தவர் சொன்னார், பாடுறா தம்பி, ஒரு கையே இல்லாமல் இந்த விவசாயம் பண்ணுதுன்னா, இது 2 கை இருந்துருச்சுன்னா இந்த கல்யாண மண்டபத்தை காலி பண்ணி விட்டுருவா. வச்சு வெளுத்து எடுத்துருச்சு அந்த அம்மா. எனக்கே ஆச்சரியம். நாம் என்ன செய்கிறோம்? கடையில் போய் சாப்பிட்டோம்னா 2 இட்லி கொடுங்க, அதுலேயும் மிச்சம் வச்சிடும் ஒரு ஓரமாக. அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா சாப்பிட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பினாலே ஒருவர் தாங்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்துடக்கூடாது. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. ரொம்ப சாப்பாடு எப்போ பாரு. கல்யாண வீட்டில் என்ன சாப்பாடு? பால் காய்ச்சலாம், என்ன சாப்பாடு? பிள்ளை வயசுக்கு வந்துருச்சான், என்ன சாப்பாடு? எதை எடுத்தாலும் சாப்பாடு. கடைசியில் தின்னுபிட்டு ஒரே கூப்பாடு போடணும். ஐயோ, வாக்கிங் போவான், தொட்டா பாஞ்சு போக வேண்டியதான். ஏன்? அன்னைக்கு கூப்பாடு போடும்போது சத்தம் இல்லாமல் 2 இட்லி தின்ட்டு வந்திருந்த இது தேவையா உனக்கு? அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமென். ஸ்தோத்திரம். அன்பினாலே ஒருவர் தாங்குங்கள். கனம் பண்ணணுமா? கனம் பண்றதுல முந்திக்கிடுங்க. ஆமாவா? அல்லேலூயா. இதில் ஒரு முக்கியமானது புரிஞ்சுக்கிடுங்க. இவர் சின்னவர், இவர் பெரியவர்னு யோசிக்காதீங்க. சின்னவரோ பெரியவரோ கனம் பண்ணுங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, பெரிய பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண மாட்டாரா? நான் வேணும்னே சொல்லிடுறேன், அவரெல்லாம் வர மாட்டார் போமா. நம்மகிட்டே வந்து எனக்கு அந்த ஒரு பெருமையோ இதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்மகிட்டே வந்து அவர் வந்தால் தான் ஜெபம் வைக்கணும், இல்லைன்னா வேண்டாம், நீ ஓடிடு, நீ சர்ச்சைக்கே மாண்டான். நான் நொந்து போய் அப்போ கஷ்டமாக இருக்கும்ல. ஏன்ட்டே வந்து பெரிய பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணா தான் நல்லா இருக்கு. அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, இந்த அம்மா உடம்பெல்லாம் இழுக்கட்டும், அப்படிதான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்டுட்டு அவர் வந்தால் தான் சரியாயிரும். அது தப்பு. அது யாராவது அப்படிப்பட்ட ஆள் இருந்தால் மனம் திரும்பிக்காங்க. அவர்கிட்ட இருந்து அதே அபிஷேகம் தான் எனக்கு இருக்குது, அதே அழைப்பு தான் எனக்கு இருக்குது, அதே ஆவியானது எனக்குள்ளே இருக்காரு. என்ன அவர் பேய் விரட்டுறாரு, நான் விரட்டுறதில்ல. நான் அந்த பேயை ரொம்ப நாள் இப்போ சர்ச்சில் இருந்து சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். உடனே விரட்டிட்டு அந்த பேய் வருத்தப்படுமா இல்லையா? அந்த பேய் கஷ்டப்படும். என்னடா வந்தவொடனே வருத்திட்டாரு, 2-3 நாள் ஏசியில் உட்காந்து போகலாம்ட்டு வந்தேன், அது வருத்தப்படும். பிசாசை கூட வருத்தப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு உத்தம பாஸ்டரை நீங்கள் அவர் தான் வரணும்னா நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. அதனால் தயவு செய்து ஏன்ட்ட வந்து பெரிய ஒரு ஜெபம் பண்ணு. ஐயா இருக்காரா? ஐயாமல கொய்யாமல ஓடு. இந்த மரத்தில் 2 கொய்யா இருக்குது, சாப்பிட்டு அந்த தாண்டி ஓடு. என்ன ஒரு பழக்கம் இது. அல்லேலூயா. யாரா இருந்தா என்ன அற்புதம் நடக்குமா இல்லையா? அல்லேலூயா. இப்போ ஏன் பாஸ்டர் வந்த உடனே பேய் ஓடுது? நீங்கள் சொல்லுங்க, ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் ஜெபம் பண்ண பேய் ஓடுது? நான் வரும்போது இப்படியே நின்றுறீங்க சொல்லுங்க. இப்போ நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணோம்னா அது பொம்பளையால் இப்படியே தான் இப்படி முழங்கால் போட்டு நான் கை வைப்பேன், இப்படியே பம்பரம் நின்ன இடத்துலையே ஆடும், கீழே விழாது. ஆனால் பெரிய பாஸ்டர் வந்தவுடனே இப்படியே டமார்னு உள்ள. என்ன காரணம் தெரியுமா? ஒன்றும் இல்லை, உங்கள் மைண்ட் செட்டிங் தான். இவர் அந்த அளவுக்கு பேய் விரட்டி நான் பார்த்ததில்லை. பெரியவர் வச்ச உடனே விழுந்துருவாங்க, அந்த மைண்ட்லேயே போன உடனே டமார்னு விழுந்துடுறீங்க, அவ்வளவுதான். அங்கே ஒன்றும் மந்திர சூழ்ச்சி எதுவும் மாயா மந்திரம் கிடையாது. அதே ஆவியானவர் தான் இங்கே இருக்காரு, அதே வல்லமை தான் இங்கே இருக்கு, அதே அபிஷேகம் தான் இங்கே இருக்கு. ஏன் அங்கே விழுதுன்னா அவர்கிட்ட போய் உட்கார்ந்தா விழணும்னு நீங்கள் மனசில் செட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். போன வாரம் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், ஒரு கோழி குஞ்சு எடுத்துக்கிடுங்க, 2 அடுப்பு இருக்குது, 2 தோசைக்கல் வச்சுக்கிடுங்க. ஒரு அடுப்பை ஆன் பண்ணிடுங்க, ஒரு அடுப்பை ஆன் பண்ணாமல் வைங்க.
2 பக்கமும் ஒரு தோசைக்கல்லை வைங்க. ஒரு அடுப்பு தான் ஆன் ஆயிருக்கணும், இன்னொரு அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கணும். ஆன் பண்ண அடுப்பு என்ன செய்யும்? தோசைக்கல் சூடாக இருக்கும். ஆன் பண்ணாமல் ஒரு அடுப்பு இருக்கும், அதில் தோசைக்கல் எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். ஒரு கோழி, ஒரு விசுவாசி எடுத்து அந்த அந்த கொதிக்கிற தோசைக்கல் மேலே நிப்பாட்டுங்க, அந்த 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 விசுவாசி என்ன செய்யும்? அந்த கோழி என்ன செய்யும்? ஆடும். உடனே ஐயோ கோழி குஞ்சு கஷ்டப்படுறீங்க அப்படி எடுத்து பக்கத்தில் அப்படி ஜில்லுன்னு ஒரு தோசைக்கல் இருக்கு பாருங்க, அதில் வைங்க. என்ன செய்யும்? அங்கேயும் குதிக்கும். ஏன்னா இந்த கோழி குஞ்சு தோசைக்கல்னாலே சூடா இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அவன் பெரிய பாஸ்டர்னால கீழே விழணும்னு தெரிஞ்சு போச்சு. அவர் வந்தாலே டமா டமா டமா, ஐயா அது அபிஷேகம் தான், ஆனா அதே அபிஷேகம் தான் ஏன்ட்ட இருக்கு, அங்க போனா விழணும்னு உங்க மைண்ட்ல செட் ஆயிருச்சு. தோசைக்கல் சூடா இருக்கும், தோசைக்கல் வந்தாலே கீழே விழணும், தோசைக்கல் வந்தாலே குதிக்கணும். இந்த மைண்ட் செட்டிங்க என்னைக்கு மாத்துறீங்களோ அன்னைக்கு பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் இல்ல, என் மகன் ஜோமன்னா கூட அற்புதம் நடக்கும். இந்த சின்ன பையன் ஜோமனா நடக்கும். இங்க இருக்கிற ஒரு பிள்ளைங்க ஜோமன்னா கூட அற்புதம் நடக்கும். ஆட்களால் அற்புதம் நடப்பதல்ல, ஆவியானவரால் அற்புதம் நடக்கிறது. இதை புரிஞ்சவன் தான் பாக்கியசாலி. நீங்க பெரிய பாஸ்டர், அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்காரு, நீங்க அப்புறம் போயிடுவாரு. அப்புறம் நான் தான், அப்புறமும் நீங்க விழலன்னு வச்சுக்கோங்க, இப்படி தட்டி விட்டுருவேன் போ. ஏன்னா அவர் வந்தா தான் உழுவியோ. ஏன்னா நானும் சில ஆட்களை ஜோம் பண்ணும்போது இப்படி இப்போமாவது விழுந்துடும், யாராவது நம்பிடுவாங்க நம்மளன்னு நானும் ஆட்டி ஆட்டி பார்க்குறேன். அவர் தொடர்றதுக்கு முன்னாடி அவர் அங்கேருந்து வரும்போதே ஏப்பான்னு விழுந்துரு. யார்கிட்ட நடிக்கிறீங்க? டான்ஸ் மாஸ்டர் இருக்கீங்களோ? ஒரு விசுவாசி இன்னைக்கு வரல, அந்த விசுவாசி எப்போ பாஸ்டர் ஜோம் பண்ணாலும் நான் பார்ப்பேன். அங்கே ஜோம் பண்ணிட்டுருங்கப்பா, இப்போ விழும்பாரு சோத்துல. நான் இங்கே ஜோம் பண்ணிட்டே பார்ப்பேன், இப்போ விழுந்துரும் இந்த கிழவி அப்படின்னா தமாரம் விழுந்துரும். எங்கிட்ட இருந்து விழுந்துருன்னு தெரில. ஆனால் நான் அதே அம்மாவுக்கு 40 நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணாலும் அதான் அம்மா வாட்டி உழு போட்டு நான் படுற பாடி 60 பிள்ளைகளோ விழுந்தா தானம்மா ஆசீர்வாதம்னு அவங்களுக்கு நினைக்காது. நான் விழாமலும் ஆசீர்வாதம்ன்றேன். சரிதான் நான் சொல்கிறது? எத்தனை நான் சொல்ல புரியுது? பெரிய பாஸ்டர் அற்புதம் செய்யலை, ஆவியானவர் செய்கிறார். ஆவியானவர் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜேம்ஸ் மூலியமாக அற்புதம் கிடையாது, அருண் மூலியமா அற்புதம் கிடையாது. அருணும் ஜேம்ஸும் ஆயத்தமா இல்லைன்னா ஒரு கழுதையை கொண்டு கூட உனக்கு அற்புதம் செய்வோம்னாரு. இந்த கல்லுகள் பேசும், இந்த ஸ்பீக்கர் பேசும், இந்த மைக் ஸ்டாண்ட் பேசும், கர்த்தர் ஜீவிக்கிறார்னு. ஏன்னா ஆவியான ஆண்டவருக்கு செயல்படுவதற்கு ஒரு நொடி போதும். யாரும் தேவையில்லை. யாரை கொண்டு அற்புதம் செய்வார்? நாளைக்கு நான் உடம்பு சரியில்லாம நான் படுத்தாலும் விசுவாசிகளாகிய உங்களை கொண்டு தேவன் அற்புதம் செய்வார். ஆடி விழுந்தாத்தான் பேய் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சில பிசாசு ஆடாமலே இருக்கும். அந்த நான் மூஞ்சா பார்த்து சொல்லி பெரிய பெரிய பேய் பிடிச்சிருக்கு போல மனசுக்குள்ள தெரியும் நமக்கு, ஆவியானவர் சொல்லுவார். ஆனால் அந்த பிசாசு என்ன செய்யாது, விழவே இப்படி நிற்கும். ஒரு முறை இயேசு பண்ணையில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. சார் என்ன உட்கார் பேச வாய்க்கிறேன் வாரியில் நினச்சேன். இயேசு பண்ணையில் ஒரு மீட்டிங். ஒரு வெள்ளைக்கார் வந்திருக்கார். வந்தவுடனே எல்லாருக்கும் கேட்குறீங்களா? எல்லாம் கேட்குறீங்களா? இது மட்டும் நல்லா கேட்பிய, கதம்னா கேட்பிய, வசனம்னா கேட்க மாட்டேங்க. ஒரு வெள்ளைக்கார் வந்திருக்கார். சிலாசை கேட்கா ஒரு வெள்ளைக்கார் வந்திருக்கார். அவர் என்ன செஞ்சார், எல்லாருக்கும் என்ன பூசி ஜோம் பண்ணுறேன்னு எல்லாரும் ஊசியாக ஒரு 1000 பேர் நிற்கணும். இங்கே டேவிட் ரமேஷ் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் அந்த வெள்ளைக்காரருக்கு. நான் ஒரு பக்கத்தில் நிற்கேன். அந்த எண்ணெய்க்கு ஒரு குப்பி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது, அதை நான் வெள்ளைக்காரர் பக்கத்தில் நிற்கிறேன். அவர் தொட்டு பூசுறாரு. அவர் பேசுகிறதுக்கு டேவிட் ரமேஷ் என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. நான் நிற்கணும். இங்கே நானும் ஒவ்வொன்றா பார்க்கேன். இப்படியே வைக்க ஒன்று ஒன்றா உழுது தட்டார் விடாருன்னு. ஒருத்தரெல்லாம் அங்கிட்டே போயிட்டார். வர்றதுக்கு முன்னாடி அங்கேயே விழுந்துட்டார். சர்னு விழுந்தாச்சு. நான் ஒருத்தன் தாங்க ரொம்ப பயங்கரமான ஆளாக இருந்தான். அங்கேருந்து கை வச்ச உடனே கபடி 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 நான் பாருங்க. இது என்ன அபிஷேகம்னு இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்கவே. கபர்ஸ் 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 பின்னாடியே போயிட்டான். ஏன்னா கபடினா முன்னாடி தாண்டா வரும், ஏன்டா பின்னாடி போகிற? சிலர் பொய்யா அபிஷேகத்தை ஆடுறது, சிலர் சும்மாவே இக்கரபரா எத்தனை பரவரா. ஒரு நாளும் அபிஷேகம் உண்மை கிடையாது. உண்மையில்லாத அபிஷேகத்தை பெற்றுக்கிறது. ஆவியானவர் இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறது, அப்படியும் இருக்கக்கூடாது. ஆவியானவர் இருந்தா வார்த்தையில் அல்ல வாழ்க்கையில் இருப்பார் ஆண்டவர். பிரதர் சாட்சி உள்ள மனுஷன், நல்ல மனுஷன்பா, எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரும் அன்பு காட்டுறாரு. பேச்சில் கிடையாது,
இப்படி இப்படி குதிக்கிறது கிடையாது, மோட்டரை தொட்டுட்டு வர்றது கிடையாது. வாழ்க்கையில் இருக்கும் நடைமுறையில் எப்படி இருக்கீங்க நீங்க? சாட்சியா அன்பு காட்டுறீங்களா? அன்பே இல்லைன்னா ஆவியானவர் எப்படி இருக்காரு உங்களுக்குள்ள? எத்தனை என்ன சொல்ல விளங்குதுமா? அன்பு இல்லாமல் எப்படி நீங்கள் ஆவியானவர் உங்க கூட இருக்காரு நீங்கள் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்களா? அன்பாடருங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. நேரம் தான் போகிறதே தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஒரு பாயிண்ட் தான் பேசியிருக்கேன், டைம் 57 ஆகி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. மூணாவது ரோமர் 15:14 வாசிங்க. புத்தி அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. அது கொஞ்சம் கடினமான காரியம் தான் புத்தி சொல்றது. என்னத்தையாவது நம்ம புத்தி சொல்ல பிரச்சனை பெருசாகி போயிருது. அல்லேலூயா, நல்லதுன்னு போய் சொல்லுவீங்க, ஆனால் பாஸ்டர் சொல்லி தான் அப்படி ஆயிட்டுன்னு ஒரு பிரச்சனை என்ன செஞ்சிடும். அதனால இப்போல்லாம் நான் புத்தி சொல்கிறத ரொம்ப யோசித்து தான் புத்தி சொல்கிறது. யாருக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும்னு பார்த்து புத்தி சொல்லணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அன்புண்டா அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க. அல்லேலூயா, லவ் இஸ் த கிவ். அன்பு இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்களா? எத்தனை பேருக்கு நான் கொடுப்பேன் பாஸ்டர் எல்லாத்துக்கும் சொல்கிறவங்க? ஒருத்தர் கூட என் விசுவாசி கொடுக்குறா இல்லைன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. எல்லோரும் யார் கேட்டாலும் கொடுக்கணும். சோறு கொடுப்பீங்களா? சிலர்லாம் நைட்டு 12 மணிக்கு ஐயோ அது கெட்டு போயிரு, யாருக்காவது கொடுங்க. கெட்டு போகிறத நீ சின்ன கெட்டுட்டு போ, யாருக்காவது கொடுக்கறது. கெட்டு போனதுக்கப்புறம் நல்லா இருக்கு. நான் போன வாரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சோமாசு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சோமாசு அப்படி ஒரு மாதிரி சுட இருந்துச்சு, வாங்கிட்டு போனேன். ஆனால் கெட்டு போயிருக்குள்ள பழைய சோமாசு. ஆனாலும் இவங்க சாப்பிட்டாங்க, என்னன்னு தெரில, அதுக்கு ஒன்றும் தெரியாமல் தின்ட்டாங்க. நான் சொன்னேன் என்னமோ புளிச்சு கிடக்கு. இப்போ கடையில் போய் சொன்னேன், என்ன இப்படி செஞ்சிட்டப்பா, புளிச்சு போய் கிடக்கு கஷா. அப்படியா ஃபஸ்ட்டு சாரி மன்னிச்சுக்கிடுங்க, இனி சரி பண்ணிடுறேன். அப்படி மன்னிச்சு வயிறு கலக்கிருச்சுன்னா யார் மன்னிப்பா? அதனால் கொடுக்கறதுல நீங்கள் சாப்பிடும்போதே யாருக்காவது கொடுத்துருங்க. மீதி கொடுக்குற பழக்கத்தை விட்டுருங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், மீதியை கொடுக்காத, நல்லதாக கொடு. ஒருத்தர் எனக்கு ஒரு சட்டை கொடுத்தாரு. நம்ம சுரேஷ் பிரதர் நம்ம சர்ச்சில் இருந்தார் பற்றியெல்லாம், இறந்து போனார். அவர் கொடுத்தாரு ஒரு சட்டை. தம்பி உனக்காக நான் வச்சுருக்கேன்டா அப்படின்னாரு. வீட்டுக்கு வந்து சரி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போட்டுடலாம்ட்டு சட்டை எடுத்து போடுதேன், காலரவே காணோம். காலர் இல்லை, காலர் சுத்தமாக காலரே இல்லை. நான் நினச்சிக்கிட்டேன் இது சைனீஸ் காலர் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா கிழிஞ்சி இங்கிட்டு கிழிஞ்சி, பின்னாடி தெரியுது, முதுகு தெரியுது. அப்படியே சுருட்டி ஓரமாக வச்சுட்டு ஒன்றும் சொல்லலை. சோத்திரமாண்டவரே, யாருக்கும் அப்படியும் கொடுத்துடக்கூடாது. கிழிஞ்சதை கிழிசலையும் பழசு பட்டைகளை இந்த கொடுத்தீங்கன்னு நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆமேன், நல்லதை கொடுங்க. நீங்கள் சாப்பிட முடியாத யாருக்கும் கொடுக்காதீங்க. எனக்கு பிடிக்கல அதனால் நீ சாப்பிட்டு சொல்லாங்க, அது குப்பையில் கொண்டு போய் போடும். உனக்கு பிடிக்காத நீ பெரிய சமீன்தாரா, உனக்கு பிடிக்கலன்னா இன்னொரு அப்படி செய்யாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ கொடுக்கிறவர்களாய் எல்லாருக்கும் கொடுக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராம். புத்தி சொல்லுங்க, உடை உணவு கொடுங்க. ஆனால் மற்றவங்க பேரில் புகார் மட்டும் கொடுக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துறாதீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, யாரையும் புகார் சொல்லாது. சோத்திரம். அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? அவர்கள் சகோதரர்களுக்கு விரோதமாய் ஓயாமல் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். அல்லேலூயா. உங்கள் கணவன் சரியில்லைன்னு யார்கிட்டையும் சொல்லாங்க. உங்கள் மனைவி சரியில்லைன்னு யார்கிட்டையும் என்ன செய்யாங்க சொல்லாங்க. சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே 2 பேர் சொல்லலாம். ஒன்று ஆண்டவர், 2வது பாஸ்டர். வேறு யார்கிட்டையும் உங்கள் வீட்டுக்காரரை குறை சொல்லாங்க. உங்கள் மனைவி யார்ட்டையும் போய் சொல்ல அவள் சரியில்லைன்னு சொல்லாங்க. என் பிள்ளைகள் சரியில்லைன்னு நீங்கள் அடுத்தோட பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள். வெளியே போகாத நியூஸு. ஆனால் அடுத்தவங்கள்ட்ட குறை சொல்கிறது, புகார் கொடுக்குற வேலையை இன்றோடு விட்டுருங்க. ஆமாம் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அடுத்து கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். எபேசியர் 4:32, ஒருவருக்கு ஒரு அன்பினாலே மன்னிச்சிருங்க. அன்பினாலே மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? மன்னிக்கலைன்னா நம்ம நிம்மதியே இருக்காது. நமக்கு யாரையாவது மன்னிக்கலாம், உங்களுக்கு நிம்மதி என்ன செய்யாது இருக்காது. இந்த நிம்மதி இல்லாமல் இருக்கணும். இதுக்கு என்ன காரணம்? நீ மன்னிக்கலை. அம்மாவை, அப்பாவை, கூட பிறந்தவர்களை, மனைவியை, கணவனை. காலையில் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. இருக்கிற இடத்துல எழுந்து நினைப்போம். நிறைய இருக்குது, 11 காரியம் இருக்குது. அதனால் இருந்தாலும் 11 பேசுகிறதுக்கு நேரம் இல்லாட்டாலும் அடுத்த வாரம் விட மாட்டேன். சோத்திரம். அல்லேலூயா. மன்னிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஆமேன். எல்லாரையும் மன்னிச்சிருங்கம்மா. உங்கள்கிட்ட யாராவது என்னை மன்னிச்சிருங்க, நான் மூஞ்ச திருப்பாதீங்க.
விடுப்பா அப்படி சொல்லுங்க. சிலர் மன்னிப்பு கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. மன்னிப்பு கேட்டா இவர் கோவிச்சுக்கிடுவாரோ, இவர் சண்டை திட்டிடுவாரோ, இவர் கோவப்பட்டுருவாரோ, மன்னிச்சிருங்க. அது மாதிரி ஒரு மருந்து உலகத்துல எதுவும் கிடையாது. அது மாதிரி ஒரு மருந்து உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த காலையில் ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். நேற்று நான் ஜார்ஜியா வீட்டில் செய்தியில் சொல்லும்போது சொன்னேன், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து கல்கத்தாவில் ஒரிசாவில் ஊழியம் செய்த அந்த மிஷினரி, அவங்களுடைய கணவனும் பிள்ளைகளும் ஜீப்பில் நைட்டு உறங்கிட்டு இருக்கும்போது தீ வச்சு விட்டு கொளுத்திட்டாங்க. புருஷனும் பிள்ளைகளும் செத்து போச்சு. கோர்ட்டில் கேஸ். செத்த உடனே இந்த அம்மா கேஸ் கொடுக்கல, விபத்தின உடனே அவங்க கேஸ் கொடுத்தாங்க. யாரை எரிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டினாங்க. தீர்ப்பு இன்னைக்கு வாமான்னு அந்த பாஸ்டருடைய ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. இந்த அம்மா ஒரு கூண்டிலையும் அவன் குற்றவாளி ஒரு கூண்டில் நின்னான். ஜட்ஜு கேட்குறாரு, இவர் தான் கொலை செஞ்சாருன்னு உறுதி ஆயிடுச்சு, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த அம்மா கூண்டில் நின்று சொன்னாங்களாம், இயேசு எனக்கு மன்னித்தார். என் புருஷனை கொலை செஞ்ச, புருஷனை தீ வச்சு கொளுத்தன, என் பிள்ளைகளை கொன்ன இந்த மனுஷனை நான் மனசார மன்னிக்கிறேன், அவரை தண்டிக்காதீங்க. ஒரு தேவ மனுஷியால சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? மற்றவர்களை மன்னிச்சிருங்க. எவ்வளவு பெரிய தீமை கூட செஞ்சிருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சிருக்கட்டும், உங்க மாமியாரா இருக்கலாம், உங்க மாமனாரா இருக்கலாம், உங்க மருமகளா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க இந்த காலையில மன்னிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அன்பினாலே மன்னிங்க. அன்பினால. அன்பு இருக்கா? அன்பு இருந்தா மன்னிச்சிருவீங்க. யார மன்னிக்க முடியல அவங்கள மன்னிக்க கர்த்தர் இந்த காலவேளை கிருபை தருவாரா? ஆண்டவரே, ஒருவேளை மன்னிக்க முடியாம என்னால முடியல பாஸ்டர்னா, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னால முடியலப்பா, என் மனைவி என்னால மன்னிக்க முடியல, என் கணவனை மன்னிக்க முடியல, என் பிள்ளைகள் செஞ்ச கொடுமையான காரியம் என்னால மன்னிக்க முடியல, ஆனாலும் உங்களுடைய கிருபை மேல ஊற்றப்படட்டும்னு கேளுங்க. இன்னைக்கு அவருடைய தெய்வீக அன்பு உங்க மேல ஊற்றப்படும். நீங்க எல்லாரையும் மன்னிக்க கிருபை தருவார். சிலரை மன்னிக்க முடியாதுமா, அவங்க செஞ்ச துரோகத்தை மன்னிக்க முடியாது, அவங்க நமக்கு செஞ்ச வேதனையை மன்னிக்க முடியாது, அவங்க நம்மளை அடிச்ச அடிய மன்னிக்க முடியாது, அடிச்சாலும் பரவாயில்ல வார்த்தையினால நம்மளை காயப்படுத்தி இருப்பாங்க, சிலரை மன்னிக்கவே முடியாது. இருந்தாலும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த அனவரை மன்னிக்க முடியலப்பா, இந்த ஆளை மன்னிக்க முடியல,